அக்டோபர் கட்சி தேர்தலில் பெர்சாத்து தலைவர் பதவி போட்டியிடப்படாது. ராம்பின் அருகே பேருந்து ட்ரெய்லர் மோதிய விபத்தில் 2 பலி, 37 பேர் காயம். சீனாவின் உயரமான நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குழாய் வழியாக நீர் கொட்டுவது அம்பலம். நிர்வாண வீடியோவை வைரலாக்குவேன் என மிரட்டிய இந்தோனேசிய பெண், பயத்தில் 44,500 ரிங்கிட்டை பறிகொடுத்த முதியவர். பலகாங்கில் சொந்தமாக ரிவர்ஸ் ஆன காருடன் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து. பினாங்கில் மண்வாரி இயந்திரத்துடன் மோதிய கார், 1 பலி, 3 காயம். இவ்வாண்டு அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பெர்சாத்து கட்சி தேர்தலில் அதன் தலைவர் பதவி போட்டியிடப்படாது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக பெர்சாத்து பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடின் கூறினார். வரும் கட்சி தேர்தலில் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைவர் பதவியில் நீடிக்க வேண்டும் என கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற சிறப்பு ஆண்டு பொதுப்பேரவையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப அது அமைவதாக அவர் சொன்னார். தேசிய துணைத் தலைவர் உள்ளிட்ட மற்ற எல்லா பதவிகளுக்கும் கட்சியின் அமைப்பு விதிகளுக்கு ஏற்ப தேர்தல் நடத்தப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு தெரிவித்த பெர்சாத்து மக்கள் பிரதிநிதிகள் 7 பேர் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் உச்சமன்ற கூட்டத்தில் பேசப்பட்டது. நீண்ட நாட்களாக எழுபறியில் போய்கொண்டிருந்த நிலையில் பெர்சாத்து கட்சியில் அவர்களின் உறுப்பியம் ரத்தானதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரோட்டி ஹேண்ட் பிரேக்கை இழுக்க தவறியதால் கார் பின்னால் சென்றதில் 2 மோட்டார் சைக்கிள்கள் விபத்தில் சிக்கின. பேஸ்புக்கில் வைரலாகியுள்ள சம்பவம் ஸ்லாங்கோர் பலகாங்கில் கார் சர்வீஸ் மையம் ஒன்றின் முன்புறம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அம்மையத்திற்குள் நுழைந்த வெள்ளை நிற கார் ஓட்டுநர் கதவு திறந்த வாக்கில் கார் நிறுத்துமிடத்திலிருந்து ரிவர்ஸ் ஆகி சாலையின் நடுவே போய்விட்டது 51 வினாடி காணொளியில் தெரிகிறது. அப்போது அவ்வழியே வந்த 2 மோட்டார் சைக்கிளோட்டிகள் அக்காரை மோதி கீழே விழுந்தனர். அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட காயம் குறித்து உறுதியான தகவல் எதுவும் இல்லை. வைரலான வீடியோ பதிவின் கீழ் நெட்டிசன்கள் காரோட்டியின் அலட்சியத்தை விளாசி வருகின்றனர். ஹேண்ட் பிரேக்கை இழுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன அவசரம், தேவையில்லாமல் மோட்டார் சைக்கிள்களுக்கு தான் பாதிப்பு என அக்காரோட்டியை கடிந்து கொண்டனர். காரை நிறுத்தும் போது ஹேண்ட் பிரேக்கை இழுக்க வேண்டும் என்பது கூடவா தெரியாது, இது வாங்கிய லைசன்ஸா என ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பினாங்கு புக்கிட் டும்பார் அருகே டாக்டர் லிம் சாங் யூ நெடுஞ்சாலையில் இன்று காலை கார் தடம் புரண்டு மண்பாரி இயந்திரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓர் ஆடவர் உயிரிழந்த வேளை 3 காயமடைந்தனர். அதிகாலை 4:15 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மரணமடைந்தவர் புரோட்டோன் சாகா காரின் முன்பக்க பயணிகள் இருக்கைக்கு பின்னால் சிக்கிக் கொண்டதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் பேச்சாளர் கூறினார். அவரின் உடலை சிறப்பு கருவிகள் உதவியுடன் 15 நிமிடங்கள் போராடி வெளியே கொண்டு வந்த தீயணைப்பு மீட்புத்துறையினர் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் இருந்த ஏனைய 3 2 ஆடவர்கள் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர். இன்னொரு பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது.
பஹாங் ராம்பினில் இன்று அதிகாலை சுற்றுலா பேருந்தும் ட்ரெய்லரும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர், 37 பேர் காயமுற்றனர். அதிகாலை 1:30 மணி அளவில் பஹாவ் முச்சந்தி அருகே ஜலான் குவாந்தான் சுகாமாட் சாலையில் அவ்விபத்து ஏற்பட்டது. 2 ஓட்டுநர்கள் உட்பட 39 பயணிகளுடன் வந்த பேருந்து ட்ரெய்லருடன் மோதி சாலை சரிவில் குப்புற சாய்ந்ததாக ராம்பின் போலீஸ் கூறியது. திரங்கானுவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மலாக்கா ஜெராம் மஸ்ஜித் தானா தேசிய பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை அந்த சுற்றுலா பேருந்து ஏற்றியிருந்தது. மரணமடைந்த 2வரில் ஒருவர் ஆசிரியர், மற்றொருவர் 2வது ஓட்டுநர் ஆவார். விபத்தின் போது கடும் இருள் என்பதால் பஹாவ் முச்சந்தியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஓட்டுநர் இரும்பு கம்பிகளை ஏற்றியிருந்த ட்ரெய்லருடன் மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மரணமடைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு வரும் வேளை காயமடைந்தோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தனது நிர்வாண வீடியோவை வைரலாக்கப் போவதாக மிரட்டிய வெளிநாட்டு பெண்ணிடம் நெகிரி செம்பிலான் ஜெம்போலைச் சேர்ந்த முதியவர் 44,500 ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்துள்ளார். ஃபேஸ்புக் வாயிலாக அறிமுகமான அயூனி செரி என்ற பெண்ணிடம் 61 வயது அவ்வாடவர் அப்பணத்தை இழந்ததாக ஜெம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹூ சாங் ஹுக் கூறினார். ஜூன் 3ஆம் தேதி ஆடைகள் எதுவுமின்றி வீடியோவில் அழைத்த அந்த இந்தோனேசிய பெண் அம்முதியவரையும் அதேபோல் ஆடைகளை களையச் சொல்லியிருக்கிறார். 1 நிமிடம் நீடித்த அவ்வழைப்பை அப்பெண் பதிவு செய்வார் என்று முதியவர் கனவிலும் நினைக்கவில்லை. அதனை பதிவு செய்து முதியவரின் கைபேசிக்கு அனுப்பிய அப்பெண் தான் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் வீடியோவை வைரலாக்கிவிடப் போவதாக மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன ஓய்வு பெற்ற அரசு ஊழியருமான புகார்தாரர் ஜூன் 5 முதல் ஜூன் 7 வரை 6 தடவையாக மொத்தம் 44,500 ரிங்கிட்டை அப்பெண் கொடுத்த வெவ்வேறு வங்கி கணக்குகளில் போட்டுள்ளார். அது போதாதென்று மேலும் 58,500 ரிங்கிட்டை கொடுத்தால் அப்பிரச்சனையை அதோடு முடித்துக் கொள்ளலாம் என்றும் அப்பெண் நெருக்குதல் கொடுத்துள்ளார். கையில் இருந்த மொத்த பணமும் முடிந்து போனதால் வேறு வழியின்றி அந்நபர் போலீசில் புகார் செய்திருக்கின்றார். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. சீனாவில் உள்ள ஆசியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியான யுன்டாய் நீர்வீழ்ச்சியில் இயற்கையாக அல்லாமல் தண்ணீர் குழாயிலிருந்து நீர் கொட்டுவது அம்பலமாகியுள்ளது. நீர்வீழ்ச்சியின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள தண்ணீர் குழாய் வழியாக நீர் கீழே பீச்சி அடிப்பது மலையேறி ஒருவரின் கண்ணில் பட்டது. அதனை அவர் வீடியோவில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இது சுற்றுப்பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இது குறித்து அலட்டிக்கொள்ளாத சம்பந்தப்பட்ட சுற்றுலாத்தல நிர்வாகம் வெயில் காலத்தில் வரும் சுற்றுப்பயணிகள் ஏமாறக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடே அதுவென விளக்கமளித்துள்ளது. சுற்றுப்பயணிகள் ஏமாந்து செல்லக்கூடாது என்ற நோக்கம் பாராட்டுக்குரியது என்றாலும் எதையும் சொல்லிவிட்டு செய்யுங்களேன் என நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர். பேசாமல் செயற்கை நீர்வீழ்ச்சி என அறிவித்திருக்கலாமே எனவும் அவர்கள் வாதிடுகின்றனர். நகைச்சுவையுடன் தொடர்பு படுத்தி பேசிய நெட்டிசன் ஒருவர், ஆக ஜக்கி சானை தவிர சீனாவில் மற்ற எல்லாமே செயற்கை தானா என்ற கருத்து தெரிவித்திருப்பது சிரிப்பை வரவழைத்து அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது.